மஞ்சமலான பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. கேஸ வாபஸ் வாங்கிட்டதா பேசிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. அழகரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. ஆனா அவங்க இந்த பிரச்சனைய ஊர் பஞ்சாயத்துல பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்ம குடும்பத்து மேல இன்னைக்கு பிராது கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இந்த அழகர் என்ன தூக்கிட்டு போயிட்டான். ஆனா எல்லாரும் எங்க வீட்டுல என்ன காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. குறிச்ச முகூர்த்த நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டான். எங்க அப்பாவை பழிவாங்கிறதுக்காக தான் அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கான். இவனாலதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. உன் மேல கொடுத்த பிராதுக்கு நீ என்னப்பா பதில் சொல்ற? மஞ்சமல சவால் விட்டது உண்மைதான். இந்நேரம் பூங்குடிக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா நல்ல பெரிய இடத்துல வாக்கப்பட்டு நல்லா வாழ்ந்திருப்பா. இப்போ அவ வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு என்ன பதில்? இவரு என்ன கட்டி வச்சிருந்தாரே தவிர மத்தபடி என்கிட்ட தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல. நான் பாதுகாப்பா தான் இருந்தேன். இந்த விஷயத்துல நீயே முடிவெடுமா. இந்த அழகர் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் பொது மன்னிப்பு கேட்கணும். ஊர்ல முக்கியமான 5 பேர்னு இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லா முன்னாடியும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியும்.